வணக்கம் ஜெயன். இன்னைக்கு இஸ்ரேலை பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் நேரடியாக இஸ்ரேலுக்கு போய் பல மக்கள்கிட்ட பேசி அவங்க அதிகாரிகள்கிட்ட பேசி நம்ம பண்ண அனாலிசிஸ். ஸோ ஒரு நாட்டுக்கு நேரடியாக போகும்போது சில நம்மளுடைய பார்வை அந்த நாட்டு மேலே அப்படின்றது சில மாற்றங்கள் கொண்டு வரும். நம்மளோட அசம்ஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ மெஜாரிட்டியாக நம்ம என்ன எப்படி இஸ்ரேலை பார்த்தோமோ அது அங்கே ரியாலிட்டியில் இருக்குது. பட் நிறைய விஷயம் அங்கே கிரவுண்டு நம்மளோட பெர்செப்ஷன் அப்படின்றது மாறி இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பாடமாக இருக்கக்கூடியது. காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ்ரேலியர்களுடைய அந்த தேசப்பற்று, கட்டாய இராணுவ சேவை. இந்த கட்டாய இராணுவ சேவை அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுக்குது. எல்லா இடங்கள்லையுமே அவங்க நாட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுல ஆரம்பித்து நாட்டுப்பற்று, நாட்டுக்காக நிறையா செய்யணும் அப்படின்றதுல அந்த கிளியர் கட்டாக அந்த நேஷ்னலிஸ்டிக் தாட் அப்படின்றது அந்த கட்டாய இராணுவ சேவை அப்படின்றது வருது. ரெண்டாவது, அங்கே யார் யார் இருக்காங்க? 80% கிட்டத்தட்ட யூதர்கள், ஒரு 12% கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள், அரபு நாட்டு இஸ்லாமியர்கள், பிறகு ட்ரூஸ் இன மக்கள், கிறிஸ்தவர்கள், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ யூதர்களுடைய அந்த குடியுரிமை எப்படி முடிவு பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வரவங்களுக்கு கோட்டர் ஜூவாக இருக்கணும், அதாவது ஒரு கால் பகுதி நீங்கள் யூதராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் தாத்தா பாட்டி, தந்தை வழி தாத்தா பாட்டி, பாட்டன் பூட்டன் நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி தாய் வழி தாத்தா பாட்டி, இவங்க 4 பேரில் யாரோ ஒருத்தர் யூதராக இருக்கணும். அப்போது நீங்கள் இஸ்ரேலில் உங்களுக்கு அந்த குடியுரிமை அப்படின்றது கிடைக்கும். மிச்ச மக்களுக்கு அவங்க குடியுரிமை அப்படின்றது கொடுக்கறது கிடையாது. ரெண்டாவது, 3 குழந்தைகள் அப்படின்றத அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ ஐரோப்பாவுடைய TFR டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை விட இஸ்ரேல் தான் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல அவங்க கணிசமான அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவது, இவங்களுடைய செக்குலர் அப்படின்ற வார்த்தை அப்படின்றது என்னென்னா மதசார்பற்ற. இங்கே எல்லா அரசியல்வாதிகளுமே பார்த்தீங்கன்னா அதை பேசுவாங்க, மதசார்பற்றன்ட்டு. ஜூஸ் அவங்கள இது இஸ்ரேலிஸோடைய மதசார்பு செக்குலர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இல்லை ரேதர் வெஸ்டர்ன் வேர்ல்டில் அர்த்தம் என்னன்னா, ஒருத்தர் நாங்கள் சாகடிச்சுக்கிறது கிடையாதுன்றது மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு ஜாஃபா சிட்டி நம்ம போயிருந்தோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய போர்ட் சிட்டியான ஹைஃபா துறைமுக நகரம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்றா வாழ்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வாழ்கிறாங்க. ஒரு சைடு அர்மேனியாவை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சைடு யூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான அளவுக்கு ட்ரூஸ் இன மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த 5 இனமும், அதாவது யூதர்கள் போகக்கூடிய ஸ்கூலுக்கு அவங்க போக மாட்டாங்க, அவங்க போகக்கூடிய ஸ்கூலுக்கு இவங்க போக மாட்டாங்க. இவங்க சொல்லக்கூடியது இஸ்ரேல் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கண்ட்ரி, அவங்க அரபி பேசுவாங்க, எங்களுக்கு புரியாது, நாங்கள் ஹிப்ரூ பேசுவோம், அவங்களுக்கு புரியாதுன்ட்டு. 2 மொழி இருக்கக்கூடியது இஸ்ரேலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ்னா ரொம்ப பயங்கர ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம். அப்படின்னா இந்தியாவில் எத்தனை 1000 மொழிகள் இருக்குது, எத்தனை சொல்லாடல்கள் இருக்குது, நம்மளாம் எப்படி ஒன்றா இருக்கணும்னு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பலதரப்பட்ட மக்கள்கிட்டையும் காமிச்சது, அவங்களுக்கு அவங்க ஸ்கூல் இருக்குது, எங்களுக்கு எங்கள் ஸ்கூல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பண்டிகை அப்படின்ற போது டிசம்பர் 25 கிறிஸ்மஸ், ரம்ஜான் சில டைம் கிறிஸ்மஸை ஒட்டி வரும், அந்த சமயத்தில் நடக்கும். ஆனால் அக்டோபர் 7 இந்த நிகழ்வுக்கு பிறகு 2-3 முறை ஹைஃபா துறைமுக நகரத்திலே வன்முறை ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அவங்க 2 பேருடைய பாடி லாங்குவேஜ், கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக கிடையாது. ஸோ அவங்கள நாங்கள் கொல்லாமல் இருக்கிறோம், அவங்க எங்களை கொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்றது தான் இவங்களுடைய சோ கால்டு செக்குலர் மற்றும் டாலரன்ஸ், சகிப்பு. அதாவது நான் உங்களை சகிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. எங்கேயாவது நீங்கள் யோசிங்க, எவ்வளோ நாள் உங்களை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இந்த சகிப்புத்தன்மை, இந்த சோ கால்டு, இது எல்லாமே இவங்களுடைய வார்த்தைகளை நம்ம அப்படியே வாங்கி இங்கே பயன்படுத்தி அது அரசியல் ஒரு வார்த்தைகளாகவே இன்றைக்கி மாறிடுச்சு. நம்ம ஒருத்தர் என்றைக்குமே ஆதரித்து இருக்கிறோம். எத்தனை அந்நிய மதங்கள் வந்தாலுமே எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம். இன்ஃபேக்ட் யூதர்கள் பல தரப்பட்ட இடங்களில் அவங்கள துரத்தி விடும் பொழுது நாம் மட்டும்தான் அவங்கள அரவணைச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொச்சின்லாம் அவங்களோட சினகாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய இதுன்றது தான். ஓகே, இவங்க சொசைட்டியில் ஏற்றத்தாழ்வு இல்லையா? இல்லை, எல்லாருமே யூதர்கள், தவறான செய்தி. இவங்களில் கண்டிப்பாக அந்த ஏற்றத்தாழ்வு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இவங்களுடைய எலைட்ஸ், டாப்புன்னு சொல்லப்படக்கூடியவர்கள் ஐரோப்பாவிலேருந்து இங்கே செட்டிலான யூதர்கள்.
குறிப்பாக ஐரோப்பாவில் ஜெர்மனி மற்றும் போலாண்டில் செட்டில் வந்து இங்கே செட்டில் ஆனவங்க தான் இவங்களுடைய டாப் எலிட். அதன் பிறகு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வந்து செட்டில் ஆனவங்க. அடுத்தது அரபு நாடுகள்லேருந்து வந்து செட்டில் ஆன யூதர்கள், குறிப்பாக துருக்கி, அர்மேனியா போன்ற நாடுகள், இங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க இவங்களுடைய அடுத்த கட்டம். மூன்றாவது ஆப்பிரிக்காலேருந்து வந்து செட்டில் ஆன யூதர்கள், குறிப்பாக எத்தோப்பியா நாட்டிலேருந்து பல யூதர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருடைய வரலாறு நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். அது இவங்களுடைய இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அரபு ஜூக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் சொசைட்டி. ஸோ ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படின்றது ஒரு பிம்பம். இவங்களுக்குள்ளேயுமே ஏற்றத்தாழ்வு அப்படின்றது ரொம்ப சீரியஸாகவே இருக்குது, நம்மளோட அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு பார்க்குறதுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. மூணாவது இவங்களுடைய பொலிட்டிக்கல் அஃபினிட்டி. இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து பெஞ்சமின் நெத்தன்யாவை ஆதரிக்கிறாங்களா, இந்த காசா போரை ஆதரிக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 4 வகையான ஐடியாலஜி, இது ரிலீஜியஸ் கம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ரபைகள். நான் தப்பாக ராபின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், RABBI, ரபைகள். இவங்க யூத மதத்தை எக்ஸ்ட்ரீமாக ஆர்த்தடாக்ஸாக பின்பற்றக்கூடியவங்க. ரபைக்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, அந்த தாடி இருக்கும். அவங்களுடைய பெண்கள் பார்த்தீங்க, ரபைஸோடைய பெண்கள், அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸோடைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டு தாண்டி எதையுமே விசிபிளாக இருக்கக்கூடாது. அதாவது இஸ்லாமியர்கள் எப்படி புர்கா போடுவாங்களோ அதே மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்களுமே இருக்குது. கடவுள் மட்டும்தான் எல்லாமே அப்படின்ற ஒரு இதில் இது பண்ணுறவங்க. இவங்களுக்கு கட்டாய இராணுவ சேவை கிடையாது. இந்த வார்த்தை நான் ஏன் சொல்கிறேன்றது அடுத்தது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ரபைகளுக்கு, அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸில் இருக்கவங்களுக்கு கட்டாய இராணுவ சேவை, டிராஃப்டிங் அப்படின்றது கிடையாது. மிச்ச எல்லா யூதர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் டிராஃப்டிங் 12வது முடித்து நீங்கள் இராணுவ சேவை 2.5 வருஷம் அப்படின்றது கட்டாயம். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இல்லாமல் ஆர்த்தடாக்ஸாக இருக்கக்கூடிய யூதர்கள், இவங்களோட ட்ரெஸ் எல்லாமே அப்படியே மாறுது. இவங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய கன்சர்வேட்டிவ் தாட்ஸும் இருக்கும், ஆனால் மாடர்ன் உலகத்துக்கும் சேர்ந்த மாதிரி படிக்கிறாங்க. அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, உயர்கல்வி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிடையாது, அவங்க மத ரீதியான படிப்பை மட்டும்தான் படிப்பாங்க. ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றவங்க அநேகமாக அவங்க அந்த மதத்தோடைய பழமையும் கடைபிடிச்சுக்கிட்டு அதே சமயம் மாடர்னாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. பட் இவங்களுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. மூணாவது எடுத்திங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய செக்குலர் அப்படின்றது எல்லா மதமும் வந்து அவங்க இந்த பக்கம் இருக்கட்டும். நல்லா கவனிங்க, எம்மதமும் சம்மதமும் அவங்களோட செக்குலர் கிடையாது. அவங்க இருக்கிறாங்க, நாங்களும் இருக்கிறோம், ஒருத்தர் அடிச்சுட்டு கொல்லலை, 2000 வருடமாக அதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ இல்லைன்றதான் செக்குலர் தாட். இது ஓரளவுக்கு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய நிறுவனங்களில் போய் பணிபுரியறது, பெண்கள் வந்து வேலைக்கு வருது, இது எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிபரல். இது கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் டேர்ம். இதில் LGBTQ இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இது ஒரு 15% இருக்காங்க. ஸோ இவங்களோட அரசியல் பிளவு எப்படி இருக்குன்னா, அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஸ்ட்ராங்காக பெஞ்சமின் நெத்தன்யாவை கூட நிற்கிறாங்க. செக்குலர் ஒரு சிறு சாரார் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஒரு கணிசமான அளவுக்கு செக்குலர், கணிசமான அளவுக்கு லிபரல், இந்த மக்கள் எல்லாருமே பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களோட பொலிட்டிக்ஸ் எப்பயுமே அடுத்தடுத்து கவர்மெண்ட் 2-3 பேர் சேர்ந்து தான் பண்ண முடியும் அப்படின்றது, இந்த டிவைடு அப்படின்றது, ஐடியாலஜிக்கல் டிவைடு அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது. இப்போ செக்குலரில் இருக்கவங்களும் சரி, லிபரலில் இருக்கவங்களும் சரி, இந்த போர் முடிவுக்கு வரணும், காசால மக்கள் கொல்லப்படுறது அநியாயம் அப்படின்ற கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே, இஸ்லாமிய நாடுகளை விட ஸ்ட்ராங்காகவே அங்கே வைக்கிறாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாவு கூட இருக்கக்கூடிய அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் 2 தலைவர்கள், அவங்க 2 பேருமே தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பேச்சு சுதந்திரம் இருக்குது. ஸோ அவங்களால ஓப்பனாக வைக்க முடியுது, யாரும் பயப்படுறது கிடையாது. பட் நம்ம பேர் எடுக்க முடியாது. ஆஃப் த கேமரா அவங்க பேசணும்னு விருப்பப்பட்டாங்க. ஒரு சோஷியல் சர்க்கிளில் நட்பாக அவங்ககிட்ட பேசும்போது இந்த இன்புட் அப்படின்றது கிடைக்கிது. பட் அவங்களுடைய பார்வை என்னென்னா, ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஓஸ்லோ அக்ரிமெண்ட், பெரிஸ் அவர்கள் அதிபராக இருக்கும்போது பில் கிளின்டன், யாசர் அரஃபத்லாம் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு ஒரு 15 வருடம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைதி அப்படின்றது அங்கே இருந்திருக்கு. இரு நாடு தியரி, அவங்க அந்த பக்கம் இருக்கணும், எல்லாமே போயிருக்கு. அதன் பிறகு அந்த காலகட்டங்களில் ஹமாஸ் நடத்திய அந்த பயங்கரவாத தாக்குதலால் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட இல்லாமையே போயிடுச்சு. ஸோ ஒரு 50% மக்கள் நாங்கள் 2 நேஷன் தியரியே கிடையாது, அவங்க இருந்தால் எங்களால் இருக்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாது, எங்கள் சந்ததியினர் இருக்க முடியாது, நாங்கள் இருந்தால் அவங்க இருக்க முடியாதுன்னு நம்புகிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம்,
அளவுக்கு அதிகமான மிலிட்ரி ஆக்ஷன் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த பார்வையுமே இருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் டிவைட் அப்படின்றது கிளியராகவே இருக்கு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மொத்த நாடும் இந்த இடத்துல ஒன்னாலாம் கிடையாது. அடுத்தது இவங்களுடைய ரிச் அண்ட் புவர் டிவைட் ரொம்ப ரொம்ப அலாமிங். நம்ம நாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம நாடு மோசமாக இருக்குது, பட் இவங்க அதை விட மோசமாக இருக்கிறாங்க. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உள்ளான அந்த வித்தியாசம். ஸோ இந்த எலிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐரோப்பாவிலேருந்து வந்த செட்டில் ஆனவங்க கேட்டோம்னா வெல்த்து, அந்த நிறுவனங்கள், அவங்களுடைய ஸ்டார்ட் அப், அவங்களுடைய இனோவேஷன், சைபர் செக்யூரிட்டி, அந்த டெக்னாலஜி எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போது நான் ஒரு ட்ரூஸ் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஒரு வீட்டில் போய் நான் சாப்பிட்டேன். என்னுடைய நண்பர்கள் இங்கே கூட வந்து இந்த மீடியாவிலேருந்து வந்திருந்தவங்களாம் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டோம். ரொம்ப ஒரு அருமையான மக்கள். நான் உலகத்திலே பார்த்ததுலே அந்தளவுக்கு ஒரு விருந்தோம்பல் கொடுக்கக்கூடிய மக்கள் அவங்க தான். அந்த கலிலேயிலேருந்து தெல்லவி வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு ரம்மியமான கிராமம், இந்த மலைப்பகுதிகளில் அவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம டிரைவர் பஸ் எடுத்துகிட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு நேரோ சந்தில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரியர் என்ஜினால் போய் தடை தட்டிடுச்சு. அதை எடுக்கிறதுக்கு நான் அங்கே போய் பக்கத்து வீட்டில் போய் கூப்பிட்டுருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர் வந்தார். இந்த ஒரு மணி நேரம் மொட்டை வெயிலெல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸை தள்ளினதில் எங்கள் கையெல்லாம் ஃபுல்லாக கருப்பாய் ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ரெஸ்ஸே இதாக இருந்தது. அந்த ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எனக்கு இப்போ அந்த அன்பு ரொம்ப இதாக தெரியுது. அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா அந்த கணிசமான இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடியவங்க உலகத்திலேயே எங்களுக்கு சேஃபாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்து என்ன தான் இருந்தாலும் இந்த இடத்துல ஜனநாயகம் நிச்சயமாக இருக்குது, நாங்கள் எங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். ட்ரூஸ் இனத்துலேருந்து பல இஸ்லாமியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இராணுவ தளபதிகளாகவே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கல்ஃப் நாடுகள், அரபு நாடுகளில் இருக்கிறத விட இந்த நாட்டில் இருக்கக்கூடியது நாங்கள் சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அரேபிய இஸ்லாமியர்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. இந்தியாவோட இது புரியுது. ஏன்னா ஜாஃபா மார்க்கெட், நீங்கள் எந்த ஃப்ரீ மார்க்கெட் போனீங்கனாலுமே அங்கே விற்கப்படக்கூடிய பாதி சாமான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் போயிருக்கு. ஸோ இந்தியா கூட வர்த்தக தொடர்பு இருக்குது. அவங்களுக்கு இந்தியானாலே ஹிமாச்சல் மற்றும் அம்ரிஸ்டர், ராஜஸ்தான் என சுற்றுலாவுக்கு அவங்க வராங்க. தென்னிந்தியாவை பற்றி பெரிய அளவுக்கு அவங்க தெரியல. கேரளாவுக்கு போகிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. இது எல்லாமே நம்ம கிரவுண்டில் பார்த்தது. ஸோ நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கிட்ட குறிப்பிட்ட சில அதிகாரிகள்கிட்ட நம்ம இந்த இன்புட்டை கொடுப்போம். அவங்கள நம்ம இங்கே வரவேற்றோம் அப்படின்ற போது டூரிசம், நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், இல்லை தஞ்சாவூர் கோயிலாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து நம்ம பேசும்போது அவங்க பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு 300 வருடம் பழமையான பில்டிங்கே வந்து அவங்க மிகப்பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய கலாச்சாரம் இன்றைக்கி இருக்குது, பட் அதை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டாக இருக்குது. ஸோ ரிலீஜியஸ் டிவைட் அங்கே கிளியராகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய மதவாதிகள், அதாவது பழமைவாதிகள்னு சொல்லக்கூடிய ரபைகள், இவங்க மேலே கடும் கோபம் இருக்குது எல்லாருக்குமே. இவங்க டாக்ஸ் கட்டுறது கிடையாது, இவங்க ஆங்கிலம் படிக்கிறது கிடையாது, இவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறது கிடையாது, இவங்க இராணுவத்திலையும் சேர்றது கிடையாது, இவங்க சண்டையை நாங்கள் போட்டுட்டு இருக்கோன்ட்டு இந்த கோபம் அப்படின்றது இஸ்ரேல் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய போலீஸ் அதிகாரிகிட்ட பேசும்போதும் அவர் ஒரு கெட்ட வார்த்தையிலே திட்டினார். அந்த அளவுக்கு கோபம் அப்படின்றது இவங்க மேலே இருக்குது. பட் தே ஆர் த கஸ்டோடியன்ஸ் ஆஃப் த ரிலீஜன். ஸோ இவங்க யூத திருமணம் நீங்கள் செய்யணும்னா ஒரு ரப்பை கையெழுத்து போடாமல் உங்களால் திருமணம் செய்ய முடியாது. அதே மாதிரி நீங்கள் யூதர்னு சொல்லி 2 ப்ராக்டிஸிங் ரப்பைகள் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க உங்களுக்காக வந்து கையெழுத்து போடணும். அதாவது உங்கள் சொந்தக்காரங்களாகவும் இருக்கக்கூடாது, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இஸ்ரேலிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்மேனியாவில் கணிசமான அளவுக்கு அங்கே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. இதே சினகாகுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலிய கோயில்கள், யூத கோயில்கள் அங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு திரும்ப வந்துடுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட். ஸோ பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. அடுத்தது ஜென்ரேஷனல் சேஞ்ச். ஒரு இராணுவ அதிகாரிகிட்ட, முன்னாள் இராணுவ அதிகாரி, இப்போ அவர் மீண்டும் இராணுவத்தில் சேர்ந்துருக்காரு. என்னோட வயசு தான் இருக்கும், 20-22. நிறையா பேசணும், அவர்கிட்ட நிறையா கனெக்ட் ஆகணும். ஜென்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷன், அதாவது இன்டர்நெட்டு, இந்த கலராக முடி வச்சுட்டு சுற்றுறது, வாழ்க்கை அப்படின்னாலே பார்ட்டி அப்படின்றது தான், திரைப்படங்கள், இந்த மாதிரியான இது ஒரு மாதிரி ஒரு ஜென்ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி நம்ம கவலையோடு பார்த்துட்டு இருக்கோம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு. இதை விட நம்ம எவ்வளோ பார்க்குறோமோ இதை விட 10 மடங்கு மோசமாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. குறிப்பாக அந்த டீனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்ஜிபிடிக்குள்ளே போகிறது, ஆண் பெண்ணாக ட்ரெஸ் பண்ணுறது, பெண் ஆணாக ட்ரெஸ் பண்ணுறது, அந்த போர் என்ன நடக்குது, எதுக்கு நடக்குது, உலக நிகழ்வுகள் என்ன, எதுவுமே தெரில. அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும், ஜாலியாக செலவு பண்ணணும், ஈவினிங் ஆனால் பார்ட்டி பண்ணணும். ஆனால் நிதர்சனமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேசும்போது சொன்னது. இன்ஃபேக்ட் இந்த அதிகாரிகிட்ட நான் கேட்டேன், நீங்கள் இராணுவம் வந்து ஓய்வு பெற்ற பிறகு நீங்கள் ஏன் மீண்டும் இராணுவத்துக்கு போனீங்கன்னா
அடுத்த தலைமுறையினர் இவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த அளவுக்கு எங்களுக்கு எதிரிகள் பலமாக இருக்கிறாங்க, இவங்க யாருக்குமே அந்த சீரியஸ்னஸ் கிடையாது, இவங்க தலைமுறைக்கு உண்டான அந்த யுத்தத்தை நாங்கள் அட்வான்ஸாக இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பார்வை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேசப்பற்று அது இதுன்னு என்ன வேணால் இஸ்ரேல் பேசினாலும் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது என்ஜாய்மெண்ட் இதில் தான் மிகப்பெரிய லெவலில் இருக்கிறாங்களே தவிர, இப்போ நம்ம ஊரில் எப்படி சினிமா மோகம் சினிமா மாயம் அப்படின்றத இப்போ சமீபத்தில் கூட அரசியல் கட்சி ஆரம்பிச்சக்கூடிய திரைப்பட நடிகர்கள் அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சினிமா மோகம்ன்றதை விட மியூசிக்கு, ராக் மியூசிக்கு, அந்த மியூசிக் பாப் சிங்கர்ஸு, ஃபுட்பால் டீமு அவங்கள சம்மந்தப்பட்ட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்களோட யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் ஜீன்னு சொல்லக்கூடிய ஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த தலைமுறையினருக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. அவங்க அங்கே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் நாட்டை விட்டே வெளியில் போயிருக்காங்க. இந்த போர் சூழலில் வாழ விருப்பம் இல்லாமல் இராணுவ சேவையும் செய்யாமையே வெளியில் போயிருக்காங்க. இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராபத்து இதுதான். அதுக்கு அவங்க வேறு சில பேக்கப்ஸுமே வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜியோடைய அவங்களுடைய ஹப் அப்படின்றது ஸ்டார்ட் அப் சென்ட்ரல் அப்படின்ற ஒரு நிறுவனம். யாராவது இஸ்ரேல் நிறுவனங்களுடைய நீங்கள் ஸ்டார்ட் அப் கொலாபரேஷன் பண்ணணும், இல்லை இஸ்ரேலில் போய்ட்டு அவங்க நிறுவனங்களில் முதலீடுகள் பண்ணணும், இல்லை அவங்ககிட்ட தொழில்நுட்பத்தை வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடிக்கு ஜஸ்ட் லைக் தட் குவரி அனுப்பாதீங்க. நமக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 100 இமெயில் வருது. வாட்ஸ்அப் மெசேஜுமே இன்னும் நல்லா சத்தியமாக கிளியர் பண்ண முடியல. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்த செக்டரில் இருக்கீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் போய் பாருங்கள். ஸ்டார்ட் அப் சென்டரோடைய வெப்சைட் அட்ரஸுமே நம்ம தரோம். அதில் இந்த நிறுவனத்தோடு நாங்கள் கூட்டு சேரணும், இல்லை இந்த நிறுவனத்தோட தொழில்நுட்பம் தேவை, இல்லை இந்த நிறுவனத்தில் நான் முதலீடு செய்கிறேன்னு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கள் இமெயில் அனுப்புங்க. உங்களுடைய இதில் அவங்ககிட்ட கன்சர்ன் நிறுவனத்துக்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு கான்டாக்ட் அப்படியே கொடுத்துக்கிறோம். இதை நம்ம வந்து செய்ய முடியும். பட் எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். பட் டு கம் பேக் டு த பாயிண்ட், இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் நம்பர் 1, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்பர் 1. இந்த எல்லா இடத்துலையுமே அவங்களோட டெக் என்வைரான்மெண்ட் ஸ்டார்ட் அப் முழுக்க அதுலேயே போய் குவியறதுனால அவங்களுக்கு மிச்ச செக்டர் அடி வாங்கியிருக்கு. இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும்னு பார்க்குறாங்க ஹெல்த் கேரில். ஏன்னா மருந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். ஸோ 70-80களில் அவங்க கண்டுபிடித்த வேக்சின்ஸு, மருந்து, இது எல்லாமே இப்போ ஸ்லோ ஆகிட்டே வருது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் குயிக்காக பணம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக் நிறுவனங்கள். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், அவங்கக்கிட்ட எண்ணெய் கிடையாது, வளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கட்டாம் பாலைவனம், கட்டாந்தரை தான் சொல்லணும். ராமநாதபுரத்துக்கு உள்ள டீப்பில் போனோம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமை அப்படின்றது அவங்களுடைய மூளை. ஸோ அவங்களுடைய டெக் டெவலப்மெண்ட் ஒரு புது தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதை ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு அதன் மூலிமா வர வருமானம் அப்படின்றது கிட்டத்தட்ட 22% அவங்க ஜிடிபியில். நம்ம எடுத்திங்கன்னா 1% கூட கிடையாது. அமெரிக்கா எடுத்திங்கன்னா 8%. அமெரிக்காவை விட கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமான பணத்தை இதில் தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான கட்டமைப்பு, கல்வி கட்டமைப்பு அங்கே இருக்குது. கல்வி வேறு, அரசியல் வேறு. அரசியல்வாதிகள் யாருமே கல்வி நிறுவனங்களில் நேரடியாக ஈடுபடுறதோ, அங்கே பதவியில் வந்து உட்கார்றதோ, இல்லை ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு ஸ்கூல் வாத்தியாரோட டிரான்ஸ்ஃபர் வரைக்கும் அங்கே அரசியலும் இதுவும் கல்வியும் பிணைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அந்த இடத்த அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த நாடு இவ்வளோ முன்னேறி இருக்கு. நான் கண்கூடாக பார்த்தது, ஒரு அரசியல் தலைவர்களுடைய ஃபோட்டோ கூட நீங்கள் எங்கேயுமே எந்த கல்வி நிறுவனங்களையுமே பார்க்க முடியாது. பாலிடிக்ஸ் அப்படின்றது கேம்பஸுக்கு வெளியில் தான். கேம்பஸுக்குள்ளே அவங்க ஃபோக்கஸ்டாக படிக்க மட்டும்தான் செய்கிறாங்க. கட்சி சார்பான யூனியனோ இல்லை தேர்தலோ எதுவுமே கிடையாது. அதனால தான் அவங்க தொழில்நுட்பத்தில் முன்னேறி வர முடியுது. பட் அவங்களையுமே அக்ரிகல்ச்சரில் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படின்றது கம்மியாகிட்டே வருது. ஸோ அதனால் வேறு வேறு நாடுகளில் பார்க்குறாங்க. அவங்களுடைய நிறுவனன்றது ஐடியா, அதை கமர்ஷியலாக உருவாக்கி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதை இன்னொரு நாட்டுக்கு விற்றுக்கிட்டு அதன் பிறகு மீண்டும் அடுத்த இதுக்கு போகிறது. ஸோ அந்த வகையில் சைபர் மற்றும் செக்யூரிட்டி மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் மிகப்பெரிய லெவலில் இருந்தாலும் அவங்களுடைய கன்சர்ன் ஃபார்மா, ஹெல்த் கேர் மற்றும் ஃபியூச்சர் டெக்னாலஜி, குறிப்பாக சஸ்டெனன்ஸில் அவங்க ஒரு பெரிய ஒரு பின்னடைவை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை அவங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல யாராவது ஜாயின்ட் வெஞ்சர் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். அடுத்தது அந்த நாட்டோடைய கட்டமைப்பு, எக்ஸலண்ட்டான ரோட்ஸ், ட்ராம்ஸ் இருக்குது, மெட்ரோ இருக்குது, பஸ்ஸஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. காஸ்ட்லியான ஊர், டவுட்டே வேண்டாம். அமெரிக்காவோட ரொம்ப காஸ்ட்லியான ஊர். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஆசியாலே ரிச்சஸ்ட் நாடு அதுதான். பெர் கேபிட்டா இன்கமில் ஒரு 77 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அது.
அந்த இடத்துல போய் அவங்க உருவாக்கி அந்த பழைய வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. ஒன்றுமே இல்லாத கட்டாந்தரையில் போய் மண்வெட்டி எடுத்து ஒன்று அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்குது. நாட்டை சுத்தமாக வைக்கணும் அப்படின்றதுல அவங்க மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்க. நம்ம இதுவே பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட்டிங்கில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் ஜஃபா மார்க்கெட்னா அவ்வளோ ஹைப் பண்ணாங்க. அந்த போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் சரி ஒரு விசிட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு போகும்போது நம்ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய அர்மேனியன் ஸ்ட்ரீட்டு இல்லை நீங்கள் பழைய ஓல்டு மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய நார்த் மெட்ராஸ் போனீங்கன்னா அந்த பழைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஹெரிட்டேஜ் அப்படியே பார்த்துட்டு போனோமோ அது மாதிரி 2 தெரு தான், ஒரு 3 தெரு தான் இருக்குது. ஃப்ளீ மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய பழைய ஐட்டம்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க எக்மூர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஹைதராபாத் இருக்கிற கோட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், இங்கே ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கான ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்குறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், அங்கே ஒரு லோக்கல் லிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விற்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாராயம், அராக், தெளிவாகவே எழுதியிருக்குது. 40% ஆல்கஹால் உள்ள அராக். அதோடைய பாட்டிலிங்கு, அதை வச்சு விற்கக்கூடிய வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் அராக்கை வந்து $25 ஷெக்கலுக்கு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்திய மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 போட்டுங்க, 1250 ரூபா. அதை ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து வந்துருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் இதை வாங்கிட்டு போங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. நாம் நம்மளுடைய பதநீராக இருக்கட்டும் இல்லை கல்லாக இருக்கட்டும், இதை நம்ம லீகலைஸ் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணி உலக லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். பல பேர் அந்த பாட்டிலை வாங்கிட்டு போனதை நான் ஏர்போர்ட்லேயே கண்கூடாக பார்த்தேன். ஸோ அந்த மார்க்கெட்டிங், ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுல அவங்க அடிச்சுக்கிறதுக்கு இதுவே கிடையாது. இப்போ இதோட இன்னொரு எபிசோட் நம்ம போவோம். இந்த எபிசோடோட கடைசி இதுவாக எல்லையை பார்ப்போம். காசா பார்டர் ரொம்பவும் பதட்டமான பகுதிகள். அவங்களுடைய அதிகபட்சமான இராணுவம் இன்றைக்கி காசாக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஹைலி மிலிட்டரைஸ் ஜோனு. நம்ம போய் எங்கள் காசா பார்டர் நிற்கும்போது தொடர்ந்து அவங்க குண்டுகள் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மீடியா பீப்பிள் கொஞ்சம் பயந்தாங்க. பட் இது நமக்கு ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காசா தான் இன்றைக்கி அவங்க ஃபோக்கஸாக இருக்குது. அதே மாதிரி லெபனான் பார்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த போஸ்ட்லாம் காமிச்சிருந்தோம். ஸோ ஹிஸ்புல்லாக்களுக்கும் இவங்களுக்கும் லித்தானி நதிக்கு அந்த பக்கம் போகணும், ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பட் ஹிஸ்புல்லாக்களுடைய வலிமை நல்லாவே தெரியுது இஸ்ரேலுக்கு. அந்த அட்வென்ச்சரிசம் அப்படின்றது எடுத்தங்கவுத்தனை எதையும் பண்ணுறது கிடையாது. அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க. இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லையில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்எஃப் இருக்கும், இராணுவம் இருக்கும், பிறகு துணை இராணுவம் இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாள் இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய விவசாய நிலத்தை அங்கே கொடுத்து அதற்கு உண்டான டிராக்டர் சப்சிடியெல்லாம் கொடுத்து நம்ம போன பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுடைய ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை அதிகமாக சாப்பிடுவாங்க, மீன் அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த முட்டை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய லெபனானில் தான், அந்த லெபனானை ஒட்டி இருக்கக்கூடிய இஸ்ரேல் எல்லையில் தான். அவங்களோட இராணுவத்தினர், ஓய்வு பெற்றவர்கள் எல்லாருமே ஒரு ரிலாக்ஸ்டான லைஃப், சிட்டி லைஃப் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களும் அங்கே போய் இந்த முட்டை உற்பத்தி, நம்மளுடைய அன்னாச்சி பழம் மற்றும் இந்த மாதிரியான விவசாய பொருட்களை பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்டருக்கு கார்ட் பண்ணுறதுக்கு அவங்க வெறும் செலவு மட்டும் பண்ணலாங்க, வந்து வருமானத்தையும் ஈட்டுறாங்க. நிச்சயமாக இந்திய அரசு இதை வந்து கவனிச்சே ஆகணும். ரெண்டாவது பார்டர் டூரிசம். அந்தந்த இராணுவ அதிகாரிகள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த விவசாய பூமிகள், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கேஃபே, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபுட்டு, இது எல்லாமே. இப்போ இஸ்ரேலிருந்து இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பைக் எடுத்துக்கிட்டு வீக்கெண்ட் ஆனால் அங்கே வந்துடுறாங்க. அந்த எல்லையை ஒட்டி இராணுவம் எப்படி இருக்குது அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸு, மலைப்பகுதியோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அவுட்டிங், அந்த டூரிசம் மூலியமாக அவங்க வருவாயிட்டிருக்காங்க. ஸோ பார்டர் இவங்க மேனேஜ் பண்ணுறது, அரசு வெறும் செலவு மட்டும் பண்ணல, அங்கேருந்து வருமானத்தை ஈட்டி அந்த பார்டர் மேனேஜ்மெண்ட்டை கிட்டத்தட்ட இவங்க இலவசமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. இந்த இடத்துல அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணவே முடியாது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 கிலோமீட்டர், சைனா பார்டர் 4000 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இவ்வளோ பெரிய பார்டரை பக்காவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மாடல் எடுக்கலாம். மிகப்பெரிய லெவலில் நமக்கு வருமானத்தை வந்து கிட்ட கொடுக்கும். இப்போ டிஃபென்ஸு, எல்லை பாதுகாப்புக்கு நம்ம செலவு மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம்னு இல்லாமல் அதை நம்மளால் மீட்டெடுக்க முடியும். இந்த ஒரு 45-50 வயது கடந்தவர்கள் விவசாயிகளை நீங்கள் பரவலாக அந்த இடத்துல வந்து கூட்டு போகலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கருத்துக்கள் என்னன்றது நம்ம வேறு கருத்துக்கள் இருக்கலாம். பட் அதை ரொம்ப அவங்க எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. அடுத்தது அவங்களுடைய விவசாயம். ஒரு இன்ச்சு மண் இருந்தால் கூட, 1 இன்ச்சு கூட, 1/2 இன்ச்சு மண் இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் வந்து விவசாயத்தை பார்க்கலாம். வாழை விவசாயம், அதுக்கு டைம் கிடைக்கல, இன்னொரு முறை நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வருவோம். வாழை விவசாயம் பார்த்தீங்கன்னா
அந்த காற்றுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு கொசு வலை மாதிரி மொத்த இதையும் போட்டு கவர் பண்ணி உள்ளே அவ்வளோ சீக்கிரம் எக்ஸலண்ட்டான ஒரு இது இருக்குது. அவங்களுடைய திராட்சை எந்த ஒரு இந்த முதல்ல அந்த வெள்ளை கலரில் பெஸ்டிசைட் இருக்கிற அந்த கோட் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுவுமே இல்லாமல் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ விவசாயத்துலேயுமே ரொம்ப இது பண்ணுறாங்க. அவங்களுடைய உழைப்பு நிச்சயமாக பாராட்டியே ஆகணுங்க. அதில் வந்து நமக்கு வந்து டவுட் வேண்டாம். ஸோ இதுதான் இஸ்ரேலோடைய ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு புரிதல். இன்னும் ஒரு 2-3 இதில் டீட்டெயிலாக பேசுவோம். உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கேள்வி இருக்கணும் அப்படின்னா, கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.